Om Shanti, taking everyone's loveful remembrances when I went to offer bhog to Baba. ஓம் சாந்தி. Baba அனைவருடைய with a lot of அன்பு love. நிறைந்த நினைவுகளை எடுத்துக்கொண்டு Welcomed பாபாவிற்கு போக் Baba. படைப்பதற்காக சென்றேன். Baba பாபா மிக said, மிக அன்போடு நம் ஒவ்வொருவரையும் வரவேற்றார். போக் then Baba was ஏற்றுக்கொண்டார். to give அதன் us a பிறகு drishti, பாபா நமக்கு திருஷ்டி and through கொடுத்தார். drishti, திருஷ்டியின் மூலம் Baba's rays of love, purity, பாபாவினுடைய அன்பு, power, தூய்மையினுடைய கதிர்கள், சக்தியினுடைய கதிர்கள் which all were receiving. நாம் அனைவரும் And after few பெற்றுக்கொண்டோம். moments, Baba said, சில நொடிகளுக்கு பிறகு பாபா there is கூறினார், always change. குழந்தைகளே, எப்பொழுதும் Time மாற்றம் always என்பது changes. இருக்கிறது. நேரம் என்பது எப்பொழுதும் The scenes மாறுகின்றது. of drama change, நாடகத்தினுடைய காட்சிகள் மாறுகின்றன. but you might call them circumstances. நீங்கள் or அவற்றை situations. சூழ்நிலைகள் அல்லது சூழ்நிலைகள் என்று But அழைக்கலாம். while that change is happening, அந்த மாற்றம் என்பது நிகழும் நேரத்தில் never have doubtful thoughts. எந்த விதமான சந்தேகத்திற்குரிய எண்ணங்களையும் How will it happen? வைக்காதீர்கள். எப்படி நடக்கும், Baba said, எப்பொழுது you have நடக்கும், to create. இந்த எண்ணங்களை வைக்காதீர்கள். Whatever you have நீங்கள் to create is through your thoughts. உங்களுடைய எண்ணங்களின் So மூலம்தான் always நீங்கள் keep எதையும் reminding உருவாக்க yourself. வேண்டும். உங்களுக்கு Baba எப்பொழுதும் said நீங்கள் something நினைவூட்டிக் கொள்ள better will வேண்டும். happen. Something பாபா good will எப்பொழுதும் happen. சிறப்பானது, நல்லதே நடக்கும் But அப்படின்னு பாபா also சொல்லி இருக்கிறார். இந்த create எண்ணத்தை your efforts. உருவாக்குங்கள். அதே நேரத்தில் Practice உங்களுடைய முயற்சியை பார்க்கும் ascending. பொழுது அது மென்மேலும் மேலே Then செல்வதாக you are இருக்க வேண்டும், ascending, முன்னேறுவதாக இருக்க then வேண்டும். others will also benefit. நீங்கள் முன்னேறும் So பொழுது when there is மற்றவர்களும் அதில் லாபம் this அடைவார்கள் kind என்று of பாபா சொன்னார். thoughts, எப்பொழுதும் எப்படிப்பட்ட எண்ணங்களை, மென்மையான you will எண்ணங்களை be present. கொண்டிருங்கள். Future is created. அப்பொழுது மேன்மையான நிகழ்காலமும் மேன்மையான Sometimes you எதிர்காலமும் might say, உருவாக்கப்படும். whatever சில happens, குழந்தைகள் கூறலாம், it எது was meant to நடந்தாலும் come. அது Baba நாடகத்தின்படிதான் said, kids நடக்கும் என்று children should குழந்தைகள் always have கூறுகிறார்கள். பாபா for சொல்றார், the past குழந்தைகளாகிய events நீங்கள் drama, நடந்து for முடிந்தவற்றுக்கு present நீங்கள் நாடகம் events என்று சொல்லலாம். have ஆனால் elevated நிகழ்காலத்தும் thoughts. எதிர்காலத்திற்கும் Baba மேன்மையான said, எண்ணங்களை especially these days, வைத்திருங்கள். குறிப்பாக இந்த so நாட்களில் much பாபா கூறுகின்றார், disappointment and people are unhappy and there are a lot of worries, concerns. நிறைய கவலை இருக்கிறது, நிறைய Those அக்கறை vibrations can இருக்கிறது. affect you. அந்த அதிர்வலைகள் உங்களை பாதிக்கக்கூடும். You children have ஆனால் always குழந்தைகளாகிய நீங்கள் Baba எப்பொழுதும் said that purity should bring determination. தூய்மை Have determination that I am உங்களுடைய going to தூய்மை achieve that. என்பது உங்களிடம் திடமான Move எண்ணங்களை கொண்டு வர forward வேண்டும். நான் and move முன்னோக்கி செல்ல forward வேண்டும். according to your elevated thoughts. நான் மேன்மையான எண்ணங்களின் Use அடிப்படையில் all முன்னேற that வேண்டும். இந்த whatever Baba விஷயங்களை gives. பயன்படுத்துங்கள். பாபா உங்களுக்கு என்னென்ன விஷயத்தை சொல்றாரோ அதையெல்லாம் Practically you பயன்படுத்துங்கள். அதை நடைமுறையில் கொண்டு more வாருங்கள். you put உங்களுடைய in, எண்ணங்களில் more you will find பாபா கூறும் விஷயங்களை happiness. கொண்டு வாருங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் Pure thought will நடைமுறைப்படுத்துகின்றீர்களோ, come. எண்ணங்களை எந்த அளவிற்கு Pure கொண்டிருக்கின்றீர்களோ அது thoughts will நடைமுறையில் elevate இருக்கும். thoughts. தூய So எண்ணங்கள், use மேன்மையான all எண்ணங்கள், that அதில் அவ்வளவு சக்தி இருக்கிறது. எந்த in the அளவிற்கு day-to-day life. தூய்மையினுடைய சக்தியை That's the உங்களுடைய thought நடைமுறை practice வாழ்க்கையில் நீங்கள் of பயன்படுத்துகின்றீர்களோ அந்த அளவிற்கு self-respect. மென்மேலும் முன்னேறுவீர்கள். Always அனைவருக்கும் பாபா ஆசீர்வாதங்களை drishti கொடுக்கின்றார். on you. எப்பொழுதும் That drishti பாபாவினுடைய திருஷ்டி உங்கள் மீது இருப்பதை நீங்கள் உணருங்கள். of love. ஆசீர்வாதங்களை உணருங்கள். பாபா ஒவ்வொருவருக்கும் மிக மிக அதிகமான அன்பை கொடுத்தார். ஓம் சாந்தி. அவ்யக்தி பயணம், ஆதிரத்தினங்களின் பகிர்வு. பாப்தாதா ஆதிரத்தினங்களை நிஜ தங்கம் என்று அழைக்கின்றார். அவர்களே விசேஷமான பாகத்தை உடையவர்கள். ருத்ர யஜ்யத்தினுடைய அடித்தளமாக இருப்பவர்கள்.
ஸ்தாபனையின் கருவிகளாக இருப்பவர்கள் ஆதிரத்தினங்கள், மூதாதையர்களின் लोगों பகிர்வு, ने एटम बम हाइड्रोजन விவேகத்தின் बम तक बना வார்த்தைகள். दिए। अब पहले लड़ाई होती थी, பழைய अलग मैदानों में நாட்களில் जाकर लड़ाई होती थी, पब्लिक को कुछ नहीं करते थे। போர் सब எல்லாம் मिलिट्री में भर्ती होते थे, போர்க்களத்தில் सिपाही सिपाहियों से, फौजी फौजियों से डरते थे। இடம்பெற்றது. और अब तो चाहे कहीं அப்போ भी बम डाल दो, அந்த सारी संगत இடத்துல 10 लाखों की तादाद में भी मर जाए, யாரையும் कोई வேலையில் फर्क எடுக்க पड़ता नहीं। மாட்டார்கள். ஆனா இன்னைக்கு तो என்ன ये हालत பண்றாங்க, आके पहुंच நிறைய गई। பாம் तो போடுறாங்க. अगर அப்ப आप பல ये பேர் समझते இறந்து हैं, कोई भी போறாங்க. समझता இதுதான் है कि இன்றைய काम நிலைமை. क्रोध लोभ अहंकार ஸோ नेचुरल है, யாரெல்லாம் गीता में तो कहा हुआ है कि काम காமம், क्रोध கோபம், है, देह பொறாமை, अहंकार है, ஆணவம் இதெல்லாம் இயல்பு जैसे அப்படின்னு काम से क्रोध நினைக்கிறாங்க. पैदा होता है, கீதையும் क्रोध से கூட मनुष्य की சொல்லப்பட்டிருக்கு, बुद्धि இந்த भ्रष्ट हो விகாரங்கள் जाती है, எல்லாமே मोहवश अपने तरीके காமத்திலிருந்து से अपने ஆரம்பமாகிறது. अटैचमेंट से। ये क्या हालत होती है? ये எப்படி नरक के द्वार हैं, பற்று, काम क्रोध लोभ के பேராசை नरक के द्वार हैं। இதெல்லாம் लेकिन நரகத்திற்கு अफसोस நம்மை ये है அழைத்து कि செல்லுமோ उस नरक அதுபோல के द्वार में से मनुष्य जाता है, மனிதர்கள் இதை दूसरे दिन फिर ஒரு से वो நாள் उठाता है गीता। गीता खोली, ஒரே खून நாளிலே चढ़ाए, नहा धो के இந்த बैठे, और உம், भगवान ने நரகத்தை कहा कि மனிதர்கள் अर्जुन, அனுபவம் काम செய்கிறார்கள். क्रोध लोभ கீதை वो என்பது नरक के द्वार हैं। ஒரு ठीक, फल மலரினுடைய पढ़ के उसको மழை रख दिया போல और இருப்பதாகவும் कहा कि கடவுள் गीता कितनी கூறுகின்றார், अच्छी ஓ है, அர்ஜுனா, पढ़ने से मन को இந்த शांति मिलती है। விகாரங்களை भगवान நீ ने ठीक भी வெல்ல लिखा है வேண்டும், அதனால் कि கீதையை रात படி, को काम உங்களுக்கு काज அமைதி उजारने से கிடைக்கும் गुजरे, அப்படின்னு. सारा दिन ஸோ क्रोध और लोभ के கடவுள் द्वार में से गुजरे, दूसरे दिन नहा धो के फिर இரவு खोली गीता என்பது और फिर पढ़ा। भगवान ने कहा, हे இரவில் अर्जुन, காமம் काम क्रोध लोभ அப்படிங்கிறது नरक के வருது, द्वार हैं। அப்புறம் கோபம் क्यों? ஏற்படுது. அப்போ क्योंकि அவங்க भगवान ने अर्जुन को कहा, हमको இந்த थोड़ी कहा। விகாரங்களே நரகத்தினுடைய வாயில் என்று भगवान ने तो अर्जुन को சொல்லப்படுகிறது. कहा, அதனால கடவுள் हमको कहाँ அர்ஜுனனுக்கு कहा। சொல்கின்றார், நாம तो நரகத்தினுடைய வாயில் அல்ல அப்படின்னு फिर जाएंगे சொல்றாங்க. मंदिर में, அப்போ विषय विकार मिटाओ, पाप हरो அதன் देवा। பிறகு கோயிலுக்கு भगवान போறாங்க, ने ठेका ले பாடல் रखा है பாடுறாங்க, पाप हरने நம்மளுடைய का, பாவங்களை और हमने ठेका ले அழித்து रखा है விடுங்கள் पाप करने का। அப்படின்னு बताइए, கடவுள் लेकिन दोनों में நம்முடைய से कौन பொறுப்பு जीत सकता है? எடுத்துக்கிட்டார், நம்முடைய பாவத்தை எல்லாம் बताइए, அழிக்கிறது அப்படின்னு अगर சொன்னா हम யார் यहाँ छोड़ेंगे नहीं तो कैसे விஜயிக்கிறாங்க जीतेंगे? அப்படின்னு பார்ப்போம். நாம தான் பாவ इसलिए காரியத்தை अब ये செய்கிறோம். चीज நாம सोचकर कि அந்த हमने ये பாவத்தை छोड़ना விடலை है, அப்படின்னா கடவுள் எப்படி परमात्मा அதை हमें पुकार रहा है நீக்க कि मेरे முடியும்? बच्चे, அதனால तुम ये तो நாம் அந்த कहते हो कि விகாரங்களை सत्य पावन है, விடலைன்னா அதிலிருந்து நாம் எப்படி और मैं விடுதலை पावन பெறுவோம்? बनाना அதனால் चाहता हूँ, இப்பொழுது நாம் और फिर तुम तो फिर விகாரங்களிலிருந்து बनते हो, விடுபட வேண்டும். और केवल बनते இதற்காக ही नहीं, தான் நாம் அவரை जस्टिफाई करते हो, தூய்மைப்படுத்துபவர் என்று रैशनलाइज அழைக்கின்றோம். करते அவர் हो இங்கே कि भले இருக்கின்றார். होना நம்மை तो लाजमी है, नेचुरल है। தூய்மைப்படுத்திக்கவில்லை அப்படின்னா मेरे से भी आर्गुमेंट நாம करते हो, इतने आर्गुमेंट करने எப்படி वाले तो कीर्तन करो। ஆர்கியூ பண்றோம், எப்படி हर बात தூய்மையின்மை पे भी आर्गुमेंट இயல்பான करते हो। விஷயம் அப்படின்னு நம்ம வாதாடுகின்றோம். தர்மராஜ் கிட்ட கூட நீங்க Om Shanti. Adopt the ஓம் சாந்தி. personality of spiritual royalty and purity. ஆன்மீக Purity ராஜரீகம் is the blessing மற்றும் of your life. தூய்மையினுடைய ஆளுமையை கடைபிடியுங்கள். Purity is the இன்றைய தலைப்பு, speciality தூய்மை of உங்கள் your வாழ்க்கையின் special character. ஆசீர்வாதமாகும். தூய்மை Your என்பது thoughts விசேஷமான are பிராமண fruit of பிறவியின் Brahmin சிறப்பம்சமாகும். birthright. தூய Your எண்ணங்கள் drishti பிராமணர்களின் is the புத்திக்கு light of your உணவாகும். Brahmin eyes. தூய பார்வை Pure பிராமணர்களின் கண்களின் actions ஒளியாகும். are the special தூய blessing செயல்கள் of your பிராமண Brahmin வாழ்க்கையின் life. விசேஷமான தொழிலாகும். Pure தூய relationships சம்பந்தம், தூய and தொடர்பு connections பிராமண are வாழ்க்கையின் a மரியாதை code of conduct கோட்பாடுகளாகும். of your Brahmin life. இம்மாதிரியான மகான் குணத்தை, Don't give மேன்மையான up குணத்தை in adopting கடைபிடிப்பதற்கு something that is கடின so உழைப்பு செய்ய elevated. வேண்டாம். இவற்றை Don't adopt நிர்பந்தமாக these தன்னுடையதாக things by ஆக்காதீர்கள். force. இந்த தூய்மை உங்கள் This வாழ்க்கையின் purity is the அஸ்திவாரமா blessing of your ஆசீர்வாதமாகும். life. Om Shanti. Om Shanti. Welcome to Vikti Parivar. ஓம் Today's சாந்தி. day அவ்யக்தி 9. பரிவாருக்கு உங்களை Adopt the வரவேற்கின்றோம். இன்றைக்கு personality of நாள் spiritual 9, royalty and ஆன்மீக purity. ராஜரீகம் மற்றும் Today's தூய்மையின் topic, ஆளுமையை purity is the தனதாக்குங்கள். blessing இன்றைய of your தலைப்பு, life. தூய்மை Namaste, உங்கள் Namaste, வாழ்க்கையின் Namaste. ஆசீர்வாதமாகும். இது இன்றைய தலைப்பு. So, இப்பொழுது நாம் before we மோகினி தீதி start the கூற service, இருப்பதை I கேட்கலாம். would like to announce about this Avikti Parivar retreat, which is அவ்யக்தி coming up பரிவார் in this ரிட்ரீட் village.
பீஸ் and வில்லேஜில் my நடக்க இருக்கு. registration link which you will get நம்ம today ரெஜிஸ்ட்ரேஷன் in லிங்க் the இன்னைக்கு கிடைக்கும். email. So please do register இமெயில் as கிடைக்கும். soon as நீங்கள் அதில் possible. ரெஜிஸ்டர் All பண்ணலாம். those who are எவ்வளவு coming சீக்கிரம் முடியுமோ from அந்த அளவு நீங்கள் சீக்கிரம் different countries ரெஜிஸ்டர் and பண்ணலாம். far மற்ற நாடுகள்ல இருந்து state. தூரமாக And if வரவங்க, you would like வேற to spend ஸ்டேட்ல 1 or இருந்து 2 வரவங்க, days extra, நீங்கள் வந்து you will have to எக்ஸ்ட்ராவா take 1 permission. 2 So please நாட்கள் let us தங்க know விரும்பினால் நீங்கள் and அதுக்கு you will பர்மிஷன் stay எடுக்கணும். before or after. நீங்கள் But for this ரிட்ரீட்டுக்கு முன்னாடியோ I will அல்லது pass பின்னரோ on to 2-3 Parivar நாட்கள் and தங்க provide you விரும்பினால் Sunday அதை வந்து services. நீங்கள் So Avyakti Parivar முன்கூட்டியே Retreat எங்களுக்கு at சொல்ல Peace வேண்டும். Village, and you will get அவ்யக்தி பரிவார் ரிட்ரீட் registration பீஸ் link in வில்லேஜ் email. ஜூலை 3லிருந்து 6இல் நடக்க Let's இருக்கிறது. listen to Didi. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Happy Sadguruvar to ஓம் everyone. சாந்தி. அனைவருக்கும் சத்குரு தின வாழ்த்துக்கள். So Baba's drishti of blessings on us. பாபாவினுடைய திருஷ்டியும் ஆசீர்வாதமும் Never நம் allow அனைவர் wrong மீதும் thoughts, இருக்கிறது. any weak thought. எப்பொழுதும் பலவீனமான எண்ணங்களை Never அனுமதிக்க wrong. வேண்டாம். Never get disappointed. எதை Baba is with குறித்தும் us. மனசோர்வடைய Blessings வேண்டாம். are with பாபா us. நம்மோடு இருக்கின்றார். பாபாவின் ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கிறது. Many times it does happen that அநேக now what will நேரங்களில் happen is the question. இப்பொழுது என்ன நடக்கும் என்ற கேள்வி Anything என்பது happening, now ஏற்படும். what's going to happen? எது நடக்கும் போதும் இப்பொழுது என்ன நடக்கும் என்ற Baba கேள்வி says, இருக்கும். ஆனால் have பாபா courage, கூறுகின்றார், have faith. தைரியம் வைங்க, நம்பிக்கை And Baba வைங்க. will definitely பாபா help you, give you நிச்சயமாக power. உங்களுக்கு உதவி செய்வார். பாபா உங்களுக்கு சக்தியை But I have to கொடுப்பார். be victorious, right? நான் Not வெற்றி allow உடையவராக இருக்க வேண்டும். any kind of எந்த frustration, விதமான disappointment, or மனசோர்வையும் நான் அனுமதிக்க கூடாது. because every step you take with faith and ஏனென்றால் ஒவ்வொரு determination, அடியையும் நாம் நம்பிக்கையோடும் திடமான எண்ணத்தோடும் எடுக்க definitely வேண்டும். there will be success. நிச்சயமாக அங்கு வெற்றி So என்பது victory இருக்கும். and success. வெற்றி, Whatever ஆங்கிலத்தில் 2 challenge வார்த்தை and இருக்கு. விக்ட்ரி அண்ட் சக்சஸ். தமிழில் will ஒரே happen, வார்த்தை வெற்றி என்பது இருக்கும். not have any doubt, right? எந்த விதமான And Baba சந்தேகத்தையும் said, நாம் change கொண்டிருக்க your வேண்டாம். purity into பாபா determination. சொன்னார், உங்களுடைய தூய்மை Because one gets சக்தியை defeated திடமான first in mind, எண்ணமாக மாற்றுங்கள். ஏனென்றால் ஒருவர் முதலில் மனதளவில் in Hindi language say, தோற்கடிக்கப்படுகின்றார். मन से हारे, இந்தியில் those சொல்வாங்க, who are defeated in the மனதளவில் நீங்க everywhere தோற்கடிக்கப்பட்டீர்கள் you என்றால் get defeat. எங்கேயும் நீங்கள் So தோல்வியையே Baba says, பார்ப்பீர்கள். maintain this அதனால thought. பாபா சொல்றார், இந்த எண்ணத்தை எப்பொழுதும் Victory வைத்திருங்கள். is my birthright. I have to be வெற்றி victorious. என்பது என்னுடைய பிறப்பு உரிமை. Very நான் important. வெற்றி உடையவராகவே இருக்க Baba வேண்டும். says இது முக்கியமான purity விஷயம். is the blessing of your life. பாபா சொல்றார், தூய்மை என்பது உங்களுடைய Purity is the specialty of your ஆசீர்வாதம், special உங்களுடைய life. விசேஷமான வாழ்க்கையின் ஆசீர்வாதமாகும். Out of 84 births, this birth very auspicious, very spiritual, godly birth, right? So Baba says pure thoughts are food. இது உங்களுடைய மிக சிறப்பான Your விசேஷமான ஆன்மீக வாழ்க்கை. we listen to Baba's Murli. We have so many practices. So what we have to do? Pure thoughts are food
for your Brahma? What தூய kind of food? எண்ணங்கள் பிராமணர்களுடைய புத்திக்கு Think so much உணவாகும். about body. ஸோ எந்த விதமான உணவை நாம் உண்ண Organically வேண்டும்? we eat உடலுக்காக நாம் என்ன பண்றோம்? ஆர்கானிக்காக சாப்பிடணும் But what அப்படின்லாம் about நம்ம intellect? நினைக்கிறோம். ஆனா புத்திக்கு பொறுத்தவரை So தூய Baba saying எண்ணங்களே pure உணவாகும். thoughts are food for your Brahmin intellect and பிராமண pure புத்திக்கு drishti, உணவு தூய்மையாகும், தூய light எண்ணங்களாகும். of you தூய Brahmin eyes. திருஷ்டி பிராமணர்களாகிய உங்கள் கண்களின் ஒளியாகும். Pure drishti is the light of your Brahmin eyes. Pure actions தூய செயல்கள் are special business. விசேஷமான Of you வியாபாரமாகும், தொழிலாகும். இதுவே உங்களுடைய Pure தொழில். relationships and connections தூய உறவு முறைகள், are தூய code of தொடர்புகள் conduct of your Brahmin உங்களுடைய பிராமண வாழ்க்கையின் மரியாதை கோட்பாடுகளாகும். Maryada Yuk relationships. Don't labor in adopting something that is so elevated. இப்படிப்பட்ட மகான் தன்மை வாய்ந்த விஷயங்களை Don't கிரகிப்பதில் adopt these things கடின முயற்சி, உழைப்பு அப்படிங்கிறது வேண்டாம். நிர்பந்தத்திற்கு purity is the உட்படுத்தாதீர்கள். blessing of your life. இந்த தூய்மை என்பது உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமாகும், பிராமண You are வாழ்க்கையின் absolutely, you live ஆசீர்வாதமாகும். a life of purity, but then நீங்க தூய்மையின் ஒரு you வாழ்க்கையை surrender, வாழலாம். get disappointed, ஆனால் நீங்க தைரியத்தை இழக்கிறீங்க, மன சோர்வடைகிறீங்க அப்படின்னு சொன்னா use the power of purity. That means எப்படி? your நீங்க thoughts, தூய்மையின் சக்தியை நீங்க your பயன்படுத்த வேண்டும். reflections, எண்ணங்கள், நீங்கள் சிந்தித்து பார்க்கும் விதம் and that is all from knowledge, right? எல்லாமே ஞானத்தின் அடிப்படையில These days இருக்கிறது it's so இல்லையா? important. இந்த Keep நாட்கள்ல it இது ரொம்ப because முக்கியம். not just பாபாவுடைய Baba, முரளிக்கு நான் கேட்டேன் அப்படிங்கிறதா because இருக்கக்கூடாது, these அதிக words of முக்கியத்துவம் Baba கொடுக்கணும். ஏன்னா பாபாவினுடைய help us இந்த very மகா much for the வார்த்தைகளை whole day, right? நாம் நினைவு செய்யும் பொழுது முழு நாளிலும் நமக்கு அது It does பலனளிக்கக்கூடியதாக happen இருக்கும். that I remember that we listen morely, then we have நம்ம to start முரளி our கேட்கிறோம், activity, right? நாம் நம்முடைய காரியங்களை செய்யணும் Some இல்லையா? activity for job, some of us சில have பேர் to start வேலைக்கு போகணும், doing சில yajna பேர் seva. யஜ்ய சேவை செய்யணும். So after some time, சில நேரத்திற்கு பிறகு can you tell me one point of Murli? ஒரு பாயிண்ட், முரளியோட ஒரு பாயிண்ட் சொல்வீங்களா அப்படின்னு கேட்பாங்க. Can you give me Murli? இல்ல நான் மறந்துட்டேன், எனக்கு முரளி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. But at least take another. That's why after Murli there is some meditation. So அதனாலதான் that I முரளி get முடிந்த some ஒரு points தியானம் to use இருக்கிறது. in the day. ஸோ அந்த பாயிண்ட்ஸ், கருத்துக்களை நாம் It's not எடுத்துக்கொண்டோம் that அப்படின்னா நான் I like Murli. I நாள் hear பொழுதில் Murli. அதை பயன்படுத்த முடியும். நான் முரளி கேட்டேன், முரளியை But how படிக்கின்றேன். much you ஆனால் imbibe, how much you எந்த அளவிற்கு one நாம் அதை sentence, கிரகிக்கின்றோம், that is ஒரு what சில we have essence கருத்துக்களாவது. of Murli, dharana of Murli. So that அதனால்தான் we don't முரளியினுடைய forget anything. At least remember. விஷயங்களை நாம் நினைவு Dharana, செய்ய வேண்டும். blessing. தாரணை கருத்துகள், There's so many things. ஆசீர்வாதம், இதையாவது நாம் How நினைவில் Baba வைத்திருக்க begins the வேண்டும். Murli. பாபா எப்படி முரளியை So ஆரம்பிக்கின்றார்? it's very, very important for us இது to மிக மிக keep those முக்கியமான points விஷயம். in நமக்கு இந்த system. முரளி கருத்துக்களை நாம் So புத்தியில important. வச்சிருக்கணும். இதுதான் புத்திக்கு சாப்பாடாக இருக்கிறது, So I want to draw to உணவாக everyone. இருக்கிறது. நாம் How to கவனம் listen. கொடுக்க வேண்டும். முரளி எப்படி நான் Few கேட்கின்றேன் points என்பதற்கு நான் கவனம் கொடுக்க write down வேண்டும். maybe or சில study. கருத்துக்களாவது நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் அல்லது படிக்க Because there are வேண்டும். lot of மீண்டும் points, but இன்னும் நிறைய few கருத்துக்கள் main இருக்கு முரளியில. ஆனா முக்கியமான சில that we need to விஷயங்களையாவது listen. This நீங்கள் Baba gives one வச்சிருக்கணும். point. பாபா ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது Otherwise, அதை when நாம் something நினைவில் happens, வச்சிருக்கணும். don't remember இல்லைன்னா ஏதோ ஒன்று நடக்கும்போது how that உங்களுக்கு happened. எந்த How பாயிண்ட்டுமே it ஞாபகம் comes இருக்காது. there. அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த How நேரத்துல you பவர், will not சக்தி என்பது function. கிடைக்கும்? Or you அப்போ won't நீங்க have that power. You ஆட்டம் have to காண்பீர்கள். immediately apply. உடனடியாக நீங்கள் அந்த கருத்துக்களை Remind yourself. What நீங்கள் is in this morning? உங்களுக்கே நினைவூட்டிக் Today கொள்ள we வேண்டும், said. இன்றைக்கு பாபா என்ன சொன்னாங்க So when they say அப்படின்னு. knowledge is light, அதை knowledge பாபா is might. சொல்றார், ஞானம் என்பது ஒளி, ஞானம் என்பது சக்தி என்று பாபா கூறினார். So you won't get into
அப்போ darkness in நீங்க the sense of எந்த not able விதமான to see. இருட்டிலும் சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள். அதாவது உங்களிடம் தெளிவு So இருக்கும், whatever ஞானம் way we இருக்கும் go, பொழுது. ஸோ எந்த விதத்தில் நமக்கு வேண்டுமோ, I like yesterday when Baba said, நேற்று purity is பாபா like an umbrella கூறினார், protection. தூய்மை என்பது உங்களுடைய பாதுகாப்பு குடை It's a அப்படின்னு good, பாபா pure சொன்னார். thoughts, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. so that the நம்முடைய influences, the தூய bad எண்ணங்கள் ideas, those இருக்கிறது. opinions doesn't influence us. ஸோ மற்றவர்கள் But கூறும் I அந்த கருத்துகள் நம்மை also பாதிப்படைய take செய்கிறது. power from Baba's versions, பாபா கிட்ட இருந்து நான் how they come through me. அஹ், So even if you சக்தியை have to read எடுக்கின்றேன். again, listen again, நீங்க sometimes மீண்டும் you கேட்கலாம் get அல்லது amazed. மீண்டும் படிக்கலாம், சிந்திக்கலாம் முரளியை. Baba says when you shower twice, have பாபா the shower சொல்றார், of the soul, நீங்க only twice. 2 தரம் குளிக்கிறீங்க, அது போல How முரளியும் many கூட of you நீங்கள் படிக்க வேண்டும் listen மீண்டும் Murli and மீண்டும். then read Murli? நிறைய பேர் முரளி கேக்குறீங்க, அப்புறம் திருப்பி படிப்பீங்க இல்லையா? Do you remember all day? முழு நாளும் நீங்க முரளி ஞாபகம் வச்சிருப்பீங்களா? Listen. Mm. One in the morning and then afternoon. ஒரு முறை காலையில படிக்கணும், அப்புறம் மத்தியானம் ஒரு தரம் படிக்கணும். அதனால தான் நமக்கு டெலகிராம்லயும் இருக்கு, நம்ம அப்புறமும் கேட்கலாம் இல்லையா? முரளியை நாம் ரிவைஸ் பண்ண வேண்டும். Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti Didi. Om Shanti தீதிக்கு Kalava. ஓம் சாந்தி. Shanti Avyakti Parivar. அவ்யக்தி பரிவாருக்கு Very ஓம் very சாந்தி. precious day, and it's so beautiful to Thursday be in நம்முடைய the விசேஷமான நாள். of அனைவரோடும் சேர்ந்து இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம போக் வச்சிருக்கோம் பாபாக்கு. அப்புறம் நாம விஷயத்தை பகிர்ந்து கொள்கின்றோம். share the message. நீங்க மெசேஜ் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்ன, என்னுடைய மனதில் இருந்த கேள்வி என்ன அப்படின்னா, உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். இது ரொம்பவும் இப்ப சரியான இருக்கிறது. நாடகம் ரொம்ப வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாடகத்தை பற்றி உங்களுடைய உணர்வு பொதுவாக எப்படி இருக்கு அப்படிங்கிறது. நாடகம் வேகமாக போறதா நான் உணரல அப்படின்னு தீதி சொல்றாங்க. நம்ம எப்போதும் கடிகாரத்தை பார்த்தோம்னா அது எப்போதுமே வேகமாலாம் செல்வதில்லை, ஒரே சீராக தான் போய்கிட்டு இருக்கு. அது போல The changes which are happening, மாற்றம் என்பது வேகமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் we are internally so fixed in the sense of we are so happy, comfortable, and things change, right? Right. So when they change, if you see them, okay, காட்சிகள் so மாறும்போது many things நாம change, right? பார்க்கணும். அநேக விஷயங்கள் மாறுகின்றது. நாடகத்தில் Whether காட்சிகள் that's மாறும் in your பொழுது personal life or உங்களுடைய work. சொந்த வாழ்க்கையில் அல்லது உலகத்துல கூட நம்ம I used பார்த்தோம் to அப்படின்னா, always be hearing about the war. நாம போரை So I பற்றி see நிறைய that விஷயங்கள் sparkle of கேள்விப்படுவோமாக fire. இருக்கும். Right. அங்க But that sparkle, நெருப்பினுடைய I remember பிரகாசத்தை it's நாம் easy to பார்க்கின்றோம். begin the war. It's not easy to end the wars. போரை ஆரம்பிப்பது ரொம்ப சுலபம், ஆனால் முடிப்பது அவ்வளவு These சுலபம் are இல்லை. the signs that இதெல்லாம் 98 அடையாளங்கள். I
don't know, நேரம் past the time. அப்படிங்கிறது வேகமா போகுதான்னு சொல்ல முடியாது. ஆனால் நேரம் நகர்கின்றது என்பதை நம்மால் பார்க்க முடியும். It's still happening in அதனால India, பாபா it's happening சொல்றார், everywhere, something or இது other. இந்தியால நடக்குது, எல்லா Lot of இடத்துலையுமே ஏதோ worries, ஒன்று concern. நடக்குது. நிறைய கவலைகள் But then இருக்கலாம், அக்கறைகள் I இருக்கலாம். feel if you have enough for today, ஆனா இன்றைக்கு நம்ம so கிட்ட many தேவையான things to asking God விஷயங்கள் to இருக்கு enjoy life. அப்படின்னு. I said, live in எப்படி this வந்து moment. வாழ்க்கையை என்ஜாய் பண்றது அப்படின்னு Everything கேட்டா, is இந்த fine. நொடியில நாம் Okay, இருக்கணும். and next moment, எல்லாமே ஓகே, another அடுத்த moment. But நிமிஷம் because எல்லாம் we ஓகேவாக compare with the இருக்கும், சரியாக past, இருக்கும். with ஆனால் the பழையதோடு நாம் ஒப்பிட்டு at பார்க்கின்றோம் present அல்லது we feel எதிர்காலத்தை heavy. பற்றி சிந்திக்கின்றோம் அப்படின்னா Understand நிகழ்காலத்துல what? பாரமுடையவர்களாக ஆகிடுறோம். But என்ன today he நடக்கும், said, எது நடக்கும் have அப்படின்னு. that elevated ஸோ thought இன்றைக்கும் பாபா சொன்னார், that மேன்மையான whatever may எண்ணங்களை happen நீங்க is for our வச்சிருக்கணும். benefit. எது நடந்தாலும் நாடகத்துல அதுல So நமக்கு create நன்மை that இருக்கு அப்படின்னு energy சொல்ற. all the time. அந்த சக்தியை To எப்பொழுதும் it உங்களுக்குள் will be நீங்கள் okay. உருவாக்க வேண்டும். அது சரியாக When இருக்கும், anyone எல்லாமே tells me சிறப்பாக about any இருக்கும். situation, யாராவது first எந்த thought is, சூழ்நிலை பற்றி be என்கிட்ட very little. சொன்னாலும் இயல்பான முறையில் எனக்கு முதலில் Because ஏற்படும் if you எண்ணம் have எல்லாமே சரியாக accumulated இருக்கும். account of charity, ஏன்னா goodness, உங்ககிட்ட சேகரிக்கப்பட்ட நல்ல so you have புண்ணிய lot of காரியத்தினுடைய credit. கணக்கு So இருக்கும் Baba will பொழுது have. உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. So sometimes, like in drama, part has to change. நல்ல But சம்பாதிப்பு இருக்கு. டிராமா நாடகத்துல சில பாகங்கள் வந்து மாற்றமடையலாம். அந்த மாற்றத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். Outwardly, it may seem like it's inauspicious, but So, you have to take it as something. கலாபன் சொல்றாங்க, நாடகத்தின்படி அது வந்து அவ்வளவு மங்களகரமாக இல்லதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் நீங்க வந்து எண்ணத்தை மாற்ற வேண்டும். சுதீதி சொல்றாங்க, நேரம் என்பது நம்மை பிராமண வாழ்க்கையில சில பேர் வந்து என்ன சொல்வாங்க, ஒரு இடத்தை அவங்களுடைய வயதாவதாக இருக்கலாம் அல்லது வேலையாக இருக்கலாம், சில விஷயங்கள் வந்து அவ்வளவு ஏற்படும் அவங்களுடைய வாழ்க்கையில். ஆனால் நாம் இதற்கான தீர்வை காண வேண்டும். ஒன்று முடியும், மற்றொன்று ஏற்படும். பாபாவினுடைய Not much service is happening. காரியம் So I said, well, sell ரொம்ப much வந்து to அங்க live சேவை anywhere. நடக்கல. And where you live, also அப்படிங்கிறப்ப conduct classes, no? நீங்க 2 சொத்து ப்ராப்பர்ட்டி இருந்தது, ஒன்னை வித்துடுங்க, ஒரு இடத்துல நீங்க இருங்க, அப்ப நீங்க அங்க கிளாஸ் நடத்துங்க. அப்ப வந்து நிறைய விஷயங்கள் மாற்றம் அடைந்தது. அது போல சில நேரங்களில் நாம் வந்து அந்த நடக்கும் விஷயங்களினால் பாதிப்படைந்து துக்கத்தை எடுக்கக்கூடாது. அப்ப சக்தி இல்லாமல் போயிடும். அப்ப நம்மளால உண்மை செய்ய முடியாது. மக்கள் வந்து வெவ்வேறு சூழ்நிலைக்காக வந்து என்னை அழைக்கிறாங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு. ஏதானும் ஒரு தீர்வு நிச்சயமாக அங்க இருக்கிறது. இதனால தான் பாபா சொல்றார், எதையும் நீங்க அனுமதிக்க கூடாது. எப்படி நடக்கும், ஏது நடக்கும் என்ற அந்த எண்ணங்களை அனுமதிக்க கூடாது. ஜெகதீஷ் பாய் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்களுடைய புத்தியிலேயோ இதயத்திலேயோ விஷயங்கள் போக நீங்க அனுமதிக்க கூடாது. ஏன்னா ஒன்ஸ் அவ்வளவு தூரம் உள்ள போயிடுச்சுன்னா அதை வெளியில எடுக்கிறது ரொம்ப சிரமம். அதனால எதையாச்சும் நீங்க பார்க்கும் போதே உடனடியாக நீங்க வந்து அங்க ஆக்கப்பூர்வமான சிந்தனை செய்யணும், மேன்மையான எண்ணங்களை உருவாக்கணும், பாபா கிட்ட கொடுத்துடணும். அப்போ அது உங்களுடைய புத்தியையோ மூளையையோ அல்லது இதயத்தையோ பாதிப்படைய அனுமதிக்க கூடாது. அப்போ நிறைய விதமான வீணான எண்ணங்கள் ஏற்படும். அதுவும் இந்த நாட்கள் அது அவ்வளவு சுலபமாக இருக்கிறது. நாம வந்து ஒரு நம்பிக்கை இழந்த விதத்துல மன விரக்தி அடைந்த நிலையில இருப்பது எல்லாம் நாம் விட்டுட்டு நிறைய சுயத்தின் மீது நம்பிக்கையுடைய எண்ணங்களை, ஆரம்பத்திலேயே வந்து நாம வந்து நம்முடைய எண்ணங்களை பிடிச்சிடணும். நாம இல்லைன்னா அந்த சூழல்ல அது நம்மை கொண்டு போய்விடும், கீழ் நோக்கி போகும் சூழல்ல. ஏன்னா அவங்க அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் தொடர்ந்து அந்த எதிர்மறையான விஷயங்கள்லயே போயிட்டு இருக்கும். அதனால பாபா சொல்றார், உங்களுடைய தூய்மை என்பது உங்களுக்கு திடமான எண்ணங்களை சரியான திசையில் சிந்திப்பதற்கு கொடுக்க போகிறது. ஏன்னா நாம அந்த அளவுக்கு புத்திசாலிகளாக இருக்கணும், நேரத்திற்கு ஏற்ப நாம் சிந்திக்கணும்.
ஆனா இது that விஷயங்கள் change falls. மாற்றமடையும். அந்த Instead of மாற்றத்திற்கு தன்னை thinking நாம் தயாராக்கி கொள்ள that வேண்டும். இது புத்திசாலித்தனம் இல்லையா? but see that what is how எப்படி that change doesn't affect அந்த us. மாற்றம் நம்மை பாதிக்காமல் Because இருக்கும் you can அப்படிங்கிறதையும் never, நாம பார்க்கணும். somebody said that ஏன்னா சிலர் யாரோ body can சொன்னாங்க, always remain a child, but your mind உடல் cannot. எப்பொழுதுமே குழந்தையாக இருக்க So முடியாது, if ஆனால் you மனம் என்பது feel that குழந்தையாக இருக்க முடியும். Right. அப்படின்னா நீங்க அந்த but you cannot stop it. வயதானதை நீங்க உணராமல் இருக்க முடியும். 84, it's 85, 86, and then 84, 85 change will வயது. happen. But அப்பொழுது your mind மாற்றம் can என்பது remain. நிச்சயம். It ஆனால் vanish and மனம் doesn't நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லா விதத்திலையும் நல்லா Yesterday, சிறப்பாக இருக்க முடியும். Baba spoke a lot கலாபென் about சொல்றாங்க, the power of இன்றைக்கு yoga. பாபா யோக And சக்தியை you பத்தி should be நிறைய so happy பேசினார். that நீங்க you are அவ்வளவு claiming மகிழ்ச்சியாக that இருக்கணும். conquering உங்களுடைய loss. ராஜாங்கத்தை நீங்க மீண்டும் பெறுகின்றீர்கள், So இழந்த I know விஷயங்களை that பெறுகின்றீர்கள் for அப்படின்னு every பாபா picture, சொன்னார். நிச்சயமாக all the அந்த ஒரு picture and பெரிய everything, படத்தை what we நாம can do with the பார்க்கிறோம். power of yoga. இது, And I have been thinking about what is it really பெரிய mean to விஷயங்களை use பத்தி the பாபா power of சொல்றார். yoga யோக for சக்தியின் மூலம் yourself, சுயத்திற்காக நாம் என்ன also உருவாக்க for Baba's முடியும், class, especially பாபாவினுடைய at the time like காரியத்திற்கும் this. குறிப்பாக இந்த நேரத்துல நாம் என்ன உருவாக்க முடியும்? You will do things more with trust, or is it that you will நம்பிக்கையை have more பயன்படுத்தி patience, or காரியங்களை நிறைய something that செய்வீங்களா? what is the power of yoga really mean in பவர் terms ஆஃப் of யோகா, mindset, யோக especially சக்தி in terms of அப்படிங்கிற mindset? போது See, for accumulating or using, தீதி that means சொல்றாங்க, anytime you find that சேகரிப்பு now செய்வதற்கும் this situation has எப்பெல்லாம் come, so நமக்கு this power நேரம் can இருக்கிற come, or what we can இருக்கும்போது, come, இந்த சூழ்நிலை வரும்போது instead நமக்கு to remember Baba, கவலை ஏற்படலாம் அல்லது instead குழப்பம் we ஏற்படலாம். remember Baba, உடனடியாக make that பாபாவை as a நினைவு habit, செய்ய வேண்டும். so அதை that your நாம் ஒரு intellect will பழக்கமாக be ஆக்கிக் கொள்ள guided by வேண்டும். Baba அப்போ directly. உங்களுடைய புத்தி என்பது Otherwise, பாபாவினால் intellect can be wanting, வழிநடத்தப்படும். can be இல்லைன்னா going அந்த புத்தி here and என்பது பல there. திசைகளில் போவதாக இருக்கலாம், So பல திசைகளில் power of செல்வதாக yoga இருக்கலாம். gets accumulated ஆனால் when you யோக சக்தி என்பது remember Baba for நீங்கள் everything, பாபாவை every situation. ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நினைவு செய்யும் பொழுது, Baba is ஒவ்வொரு Sarva சூழ்நிலையும் Shakti. நினைவு செய்யும் Baba is பொழுதுதான் Almighty. Baba is my சேமிப்பாகும். father. பாபா So some way or சர்வசக்திவான், other. பாபா என்னுடைய So தந்தை if that அப்படின்னு becomes ஒவ்வொரு habit, விஷயத்திலும் நாம் then you பாபாவை will நினைவு be செய்வது நம்முடைய பழக்கமாக being ஆகும்போது yogi. நாம் யோக சக்தியை சேமிப்பு How does it செய்கின்றோம், show up யோகியாக in ஆகின்றோம். actual interaction or the practice? Definition of yogi is that யோகியினுடைய equanimity. ஒரு விளக்கம் That means there is எப்படின்னா, no whether it is அனைத்திலும் நாம் சமநிலையை sadness வச்சிருப்பது. or there could இந்த be சூழ்நிலையில sorrow. நாம் மகிழ்ச்சியா We இருப்பது, அந்த shouldn't சூழ்நிலையில get மகிழ்ச்சியை இழப்பது, affected by that. இப்படியாக இருப்பது யோகியின் And அழகு that அல்ல. is when we remember அதனால்தான் Baba, you நாம் use பாபாவை power of நினைவு yoga செய்யும் to பொழுது, யோக remember. சக்தியை நாம் பயன்படுத்துறோம்னா பாபாவை So நினைவு what power செய்வது. is already there and what you என்ன need சக்தி will be in உங்களுக்கு yoga. வேண்டுமோ அது அங்கு ஏற்கனவே இருக்கும். And then you will be victorious. You will அப்பொழுது move நீங்கள் forward. வெற்றி உடையவர்களாக இருப்பீங்க. Otherwise, you could fall back. இல்லைன்னா நீங்க திரும்பவும் அங்கே விழுந்து விட Then வாய்ப்பு energy இருக்கிறது. becomes low. Then again, உங்களுடைய difficult சக்தி to நிலை do what you குறைஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வது கடினமாக இருக்கும். I That was is why thinking when also, Dadi Janki used to say, and I also say, அது ஜானகி never say எப்போதும் I don't சொல்லுவாங்க, have this. I எனக்கு have இது enough. இல்லை அப்படின்னு I சொல்லாதீங்க, could manage. எனக்கு இருக்கு, But I என்னால should have. சமாளிக்க முடியும் That's அப்படின்னு not a சொல்லுங்க. good thought, right? ஸோ என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல that's எண்ணம் like இல்லை. the reflection of Baba's Power, remembrance power. power to generate, right? Power நாம உருவாக்குவதற்கான அந்த power சக்தி, to adapt even, certain things. Adopt, adjust, yeah. Yes. The power sometimes to wait, to wait and see that, it's going to be okay, but then there's an in-between time where I have to be patient. So there's so many ways in which it shows up, I think, the power of yoga, because I've always been interested in. Because then the right virtue will emerge, no? Especially ஏனென்றால் நாம் நினைவு செய்யும் பொழுது சரியான குணம் அப்படிங்கிறது வரும். பாபா பொறுமையா இருங்க அப்படிங்கிறப்ப நமக்கு பொறுமை கிடைக்கும்.
அது So நினைவின் yoga is மூலம் not தான் only வர with வேண்டும். Baba, but யோகம் everyone என்பது should பாபாவுடன் மட்டுமல்ல, ஆனால் emerge at the நம் right time சக்திகளையும் also. தெய்வீக குணங்களையும் சரியான நேரத்தில் People பயன்படுத்துவதற்கு அவை manage நமக்கு successful, கிடைக்கும். Mm. ஏன்னா நாம அந்த சூழ்நிலையை But I மேனேஜ் feel பண்ணணும் that இல்லையா? we're still so much, I can only speak for myself, we're so dependent on, seeing the physical results immediately, right? ஸ்தூல We விளைவுகளை have to do பார்ப்பது something, and if நம்மை we don't see the பாதிக்கின்றது. result immediately, நாம ஏதோ செய்ய பார்க்குறோம், ஆனால் அதனுடைய sometimes விளைவுகளை also நாம we பார்க்கல we அப்படின்னா need a தாதி project, தீதி global சொல்றாங்க, நம்ம ஒரு cooperation. ப்ராஜெக்ட் So we பண்றோம், asked குளோபல் Dadi, will it be கோஆப்ரேஷன். successful? தாதி இது Dadi வெற்றிகரமாக said, இருக்குமா it's அப்படின்னு already கேட்டப்போ தாதி successful அது because you all ஆல்ரெடி are doing it. சக்சஸ்ஃபுல், ஏன்னா That's நீங்க a எல்லாரும் success. செய்றீங்க இல்லையா, If we அதுவே are able வெற்றி to தானே. do, that means it's உங்களால success. செய்ய முடியுது When அப்படின்னா அது time comes, உங்களுடைய you can வெற்றி. do. நேரம் Internally, வரும்போது somewhere you உங்களால have to feel it, right? செய்ய முடியல அப்படின்னா Success உள்ளுக்குள்ள நீங்க ஏதோ is தோல்வி not அடைஞ்சிருக்கீங்க. வெற்றி I am able என்பது to do it. That's a என்னால் success. செய்ய முடியுது அப்படின்னா அது வெற்றியாகும். Well, all these are little bit subtle aspects, இதெல்லாம் but more we சூட்சுமமான apply, விஷயங்களாக இருக்கு. more எந்த அளவிற்கு நாம் அதை experience நடைமுறைப்படுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு நாம் அதை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, நடைமுறையிலும் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டும், Another நடைமுறையில் thing நாம் that அதை we're noticing is also, நடைமுறைப்படுத்த kind வேண்டும். of making a note கலாதீதி of சொல்றாங்க, all the support systems and இந்த like, சப்போர்ட் சிஸ்டம் that make us feel இதையெல்லாம் good, you know. நம்மை நல்ல விதமாக உணரச் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் All of that will not happen. ஒரு நேரம் பட்டியலிட்டேன். To maintain one support, one strength. one ஒரே strength, one ஒரு ஆதாரம், ஒரே ஒரு பலம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்லோகன் ஆகும். Angels will come, right? தேவதைகளை நாம் அழைக்கின்றோம் என்றால் அவங்க வருவாங்க இல்லையா? ஆனா நம்ம சந்தேகமான குழப்பமான எண்ணங்களை உருவாக்குறோம்னா என்ன நடக்கும்? Cooperation also comes by ஒத்துழைப்பு அப்படிங்கிறது being கூட loveful, have faith. அன்போடும் நம்பிக்கையோடும் நாம் இருக்கும் பொழுது எல்லாமே சரியாக இருக்கும். the big subject, power of yoga. பவர் ஆஃப் யோக சக்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஓம் சாந்தி. தேவிக்கு நன்றிகள். ஓம் சாந்தி. இன்றைய போக் மெசேஜ், தூய எண்ணங்கள். தூய எண்ணங்களில் சக்தி இருக்கிறது. மாற்றம் என்பது எப்பொழுதுமே இருக்கிறது. எப்பொழுதும் சந்தேகமான எண்ணங்களை கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தான் உருவாக்குகின்றீர்கள். எப்பொழுதும் உங்களுக்கே நீங்கள் நினைவூட்டிக் கொள்ள வேண்டும், பாபா எப்பொழுதும் சிறப்பான ஒன்றே நடக்கும் என்று கூறியிருக்கிறார். இது நல்லதே எப்பொழுதும் நடக்கும் என்று பாபா கூறுகின்றார். எப்பொழுதும் நீங்கள் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்ள வேண்டும், எப்பொழுதும் உங்களுடைய தூய்மையில் இருங்கள். எப்பொழுதும் உங்களுடைய தூய்மையில் இருங்கள். தூய்மை என்பது திட சங்கல்பத்தை கொண்டு வரும். தூய்மை என்பது திட சங்கல்பம் என்பது வெற்றியை கொண்டு வரும். உங்களுடைய முயற்சிகள் எப்பொழுதும் முன்னேறி செல்வதாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் முன்னேற வேண்டும். நீங்கள் முன்னேறும் பொழுது மற்றவர்களுக்கும் அதில் நன்மை இருக்கிறது. எப்பொழுதும் பாபாவினுடைய திருஷ்டி உங்கள் மீது இருப்பதை உணருங்கள். அந்த திருஷ்டி என்பது ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கிறது. Beautiful book message. So thank you, Didi. Thank you, Baba. நன்றிகள். So tomorrow is Friday. நாளை வெள்ளிக்கிழமை. நம்முடைய கால அட்டவணையில் எந்த மாற்றமும் இல்லை. In the evening, 5 to 5:15 p.m. in Harmony House. நாம ஹார்மனி ஹவுஸ்ல நிகழ்ச்சிகள் இருக்கும். வெற்றி பரிவார் ஹார்மனி ஹவுஸ் நிகழ்ச்சியில கலந்து